Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய Windows 11 OSக்கு வந்து நெட் ஸ்பீட் மானிட்டரை எப்படி நம்ம வந்து வைக்கலாம் தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து எங்க வேணாலும் அந்த நெட் ஸ்பீட் மானிட்டரை வந்து வச்சுக்கலாம். சோ அதை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், அதை எப்படி நம்ம அந்த டாஸ்க் பார் அதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்கு ப்ரோ நெட் ஸ்பீட் மானிட்டர் நம்ம வந்து டாஸ்க் மேனேஜர்ல நீங்க வந்து போய் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா அதான் கிடையாது. டாஸ்க் மேனேஜர்ல ஷோ பண்றது பாத்தீங்கன்னா தப்பா தான் காட்டும். அதாவது நீங்க வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 MB/s ன்னு ஷோ பண்ணதுன்னா அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 1 MB தான். ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காட்டும். பட் வந்து நம்ம வந்து நெட் ஸ்பீட் மானிட்டர் போட்டோம்னா கரெக்டாகவே வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நெட் ஸ்பீட் மானிட்டர் தான் நம்ம வந்து டாஸ்க் பார் அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி வைக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெட் ஸ்பீட் மானிட்டரை எனேபிள் பண்ணிப்போம். ஸோ உங்களோட ஸ்டார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கும். இதில் போய் தான் நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். டேரெக்டாக நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது நெட் ஸ்பீட் மீட்டருங்கிறத டைப் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது நெட் ஸ்பீட் மீட்டர் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரௌண்டு ஒரு 6.47 MB தான் ஷோ பண்ணோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 MBக்குள்ளே அது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு பாப்பப் கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்து எஸ் கொடுத்துவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஆல்ரெடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். அதாவது ஃப்ரீ தான். நீங்கள் வந்து கெட் கொடுத்துட்டிங்கன்னா அது பர்ச்சேஸ் தான். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஆகக்குள்ள அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டவுன்லோடுங்கிற ஷோ பண்ணுது. ஸோ நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அதாவது நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னெல்லாமோ அதே வந்து ஷோ பண்ணும். ஸோ அதே நான் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெட் ஸ்பீட் மானிட்டர் வந்து டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி நெட் ஸ்பீட் மானிட்டர் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் முன்னாடி உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் தான் நம்ம வந்து எனேபிள் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு ஒரு லைன் மட்டும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது எஸ்ங்கிறத கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து வந்துடும். அதாவது நெட் ஸ்பீட் மானிட்டர் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து தூக்கி கொண்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே காமெடியாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து. ஸோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஸ்பீடுங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட். ஸோ இப்போ நெட்டு ஸ்பீடை வந்து இதை வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. 3.6 KB 1.6 MB இதெல்லாம் எனக்கு வரவே செய்யாதுங்க. இது கள்ளத்தனம் காட்டுது. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நெட் ஸ்பீடு நம்ம வந்து செக் கொடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நெட்டு ஸ்பீடையும் அது எடுத்துக்கும். எம்பியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறது எங்கேயும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கீப்பிங் டாஸ்க் பாருங்கிற கொடுத்தீங்க டேரெக்டாக கீழே வந்துடும். அதுலேருந்து நீங்கள் வந்து வேணும்னா நீக்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸும் இருக்குது. இதில் நீங்கள் வந்து செட்டிங்ஸு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணுறது, அதாவது அதோட தீமை சேஞ்ச் பண்ணுறது, யூனிட் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது, பிட்ஸில் இருக்குது. அதை வந்து பைட்ஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸ், அதுக்கப்புறம் போல்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதில் வந்து அப்ளை கொடுத்தாலே போதும். ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நெட் ஸ்பீடை பொறுத்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து எம்பியில் உங்களுக்கு நெட் ஸ்பீட் இருக்குன்னா இங்கே வந்து எம்பி சேஞ்ச் ஆகுது. கேபியில் இருக்குன்னா கேபி சேஞ்ச் ஆகும். இதுக்கு மேலே நம்ம வந்து விண்டோஸ் 10 பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. நம்ம வந்து சிங்கிளாட்டு ஒன்று நம்ம வச்சுட்டோம்னா, அதாவது கேபியில் வச்சுட்டோம்னா கேபிலே தான் இருக்கும், எம்பியில் வச்சுட்டோம்னா எம்பியில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வருது ஸ்பீட் டெஸ்ட் கம்ப்ளீட்டானு. ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது இங்கே விட நீங்கள் வந்து தூக்கி கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக நம்பி நீங்கள் வந்து நெட் ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பீடு மானிட்டர் வந்து வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா Windows 11 தான் நம்ம வந்து வச்சுருக்கோம், Windows 10 கிடையாது. ஸோ இப்படி தான் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.